இது வந்து ஸ்டார்கேட் வந்து யூஎஸ்ல இப்போ கட்டி கொண்டிருக்கிற ஒரு ஃபேக்ட்ரி உண்டு. இந்த ஃபேக்ட்ரி தான் உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஃபேக்ட்ரி. இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபேக்ட்ரி வந்து யாருமே கட்டினதில்லை. நியர்லி $500 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்ட்டுகளை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் இருக்குது, ஓப்பன் ஏஐ இருக்குது, சவுத் பேங்க் இருக்குது. சவுத் பேங்க் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, டோக்கியோ பேஸ். மற்றது ஒராக்கிள் வந்து கிளவுட் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுற ஒரு கம்பெனி, சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி உண்டு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ரொஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் முதலாவது ப்ரொஜெக்ட் அவங்க செய்கிறது, டெக்ஸஸில் செய்கிறாங்க. இப்போ இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. நம்ம இது ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரொஜெக்டாக தான் வச்சிருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட். ஏன்னா இதை பற்றி கன பேர் கதைக்கணும், வெளியிலக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஒருத்தருக்கும் இன்னும் தெரியாது இது ஆக்சுவல் பர்பஸ் என்னத்துக்கு அவங்க பில் பண்ணுறாங்கன்னு. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சதில் அவங்க சிப் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் அவங்க இன்வால்வ் ஆகிறாங்கன்னு சொல்லி தான் ஒரு கதை போய்கொண்டிருக்கு. இதுன்ற ஆக்சுவல் பர்பஸ் என்னன்றது இன்னும் வடிவாக தெரியாது. ஸோ உலகத்தில் இது வரைக்கும் இப்படி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி யாருமே கட்டினதில்லை. ஸோ இதுதான் முதலாவது ஃபேக்ட்ரி. ஆனால் இது முதலாவது. இதுக்கப்புறம் இன்னும் கட்ட போகிறாங்கன்னு தான் சொல்கிறாங்களே. அவங்களோட கதையை பார்க்க அப்படி தான் வழங்குது. இதில் இருக்கிற கேள்வி தான் இப்போ யாருக்கு இந்த சிப் மேனுஃபேக்சரிங் நடக்குதுன்றதான் அடுத்த கேள்வி. சிப்பை வச்சு என்ன செய்ய போகிறாங்க, அந்த சிப்பில் எந்தெந்த இண்டஸ்ட்ரி கொண்டு போக போகிறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது அந்த சிப்பை பேஸ் பண்ணி, அதை பற்றி இன்னும் தெரியாதா இருக்கும். இந்த ஃபேக்ட்ரியால் அவங்க எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் என்னன்றது யாருக்குமே இன்னும் வடிவாக சொல்லலை. அங்கால என்னடாண்டா எலன் மஸ்க் வந்து கிகா ஃபேக்ட்ரிஸ் அடிச்சுட்டு இருக்காரு யூஎஸ்ஐ சுற்றி கனடாங்களில், ப்ளஸ் யூரோப்லேயும் செஞ்சுட்டு இருக்கார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காண்டா தெரியாது. மேபி இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் எலன் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் முருகலுக்கு. ஏன்னா ஓப்பன் ஏஐ சாமோட வந்து எலன் மஸ்க் வந்து பெருசாக ரிலேஷன்ஷிப் சரியில்லை. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இந்த பக்கம் இவருக்கு நல்லா பேக்கப் பண்ணி கொண்டிருக்கார் சாமுக்கு ஓப்பன் ஏஐயில். ஆனால் இந்த வேலையை அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபாஸ்ட்டாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டடியில் இதுண்ட அவுட்கம் வழியில் வர துவங்கும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இதுண்ட ஆக்சுவல் பர்பஸ் என்னென்னத்துக்கு போகுதுன்னு சொல்லி. இப்போ கதைக்கே காக்கள் பொதுவாக சொல்கிறது ஃபியூச்சர் இஸ் ஏஐன்னு சொல்லி. ஃபியூச்சர் இல்லை ஏஐ இப்போ நடந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு தான் கிண பேருக்கு அது விளங்குது இல்லை.